மூவி ஸ்டார்ட் பண்ணதும் இப்படி ஒரு பெரிய பாழடைஞ்ச பழைய சிட்டியை ஈராக்ல காட்டுவாங்க. இப்போ எங்க ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் வந்து பழைய பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு அந்த பொருட்களோட கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் புக்ல படிக்கிறதுக்கு இன்னும் 4 கதையை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. இப்போ தான் ஆய்வுல இருந்து மண்ணில இருந்து கிடைச்ச மாதிரி இருக்கிறாரு. இவர் தான் மெரின். இவர் தான் இந்த தோன்ற ப்ராசஸ் ஹெட்டும் கூட. இவரும் தோண்டி தோண்டி அங்கங்கேயா கையை போட்டு நோன்ற டைம் இவருக்கு பழங்காலத்தோட ஒரு சின்ன சிலை கிடைக்குது. இந்த சின்ன சிலையில இருக்கிறது ஃபெசூசா. அப்படின்னா இந்த ஃபெசூசா ஒரு பேய். இந்த ஃபெசூசா நார்மல் பேய் எல்லாம் கிடையாது. நார்மல்னா ஏழ்றீங்க கண்ணாம்பூச்சிக்கு ரெடி ஆகிற மாதிரி மனுஷங்க பின்னாடி கதவுக்கு பின்னாடி அலமாரிக்கு பின்னாடின்னு ஒளிஞ்சிருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பேன் கத்திட்டு போகுமே அந்த மாதிரிப்பட்ட சில்லற வியாபார பேய் கிடையாது இது. பெசுசா ஒரே டைம்லயே 100கணக்கான மக்களை கொல்லக்கூடியது. எப்படின்னா வெயில் காலத்துல வெட்டுக்கிளிய கூட்டிட்டு வந்து மக்களோட விவசாயத்தை எல்லாம் கெடுத்து மக்களை சாக அடிக்கிற மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி இந்த பெசுசா பேய் 1-2ன்னு விடாம 100கணக்கான மக்களை காலி பண்ணிட்டு தெரிஞ்சிருக்குது. இதே டைம் இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியும். அது என்னன்னா இந்த பேய் இருக்குதுல்ல இதுக்கு இன்னொரு எனிமி கூட இருந்திருக்குது. அந்த எனிமியோட நேம் லெமஸ்டோ. இந்த லெமஸ்டோ கூட ஒரு பயங்கரமான பேய் தான். இந்த 2 பேயுமே எனிமிஸ் தான். இப்ப நமக்கு இந்த லெமஸ்டோ பேயோட அதீத சக்தி பயங்கரமான பலம் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்றாங்க. இந்த லெமஸ்டோ கொஞ்சம் அட்வான்ஸ் டைப். ஏதோ பேய் யூனிவர்சிட்டியில PhD முடிச்சிருக்கும் போல. இந்த லெமஸ்டோ எப்போ ஒரு ஃபேமிலியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃபேமிலியோட அம்மா பொண்ணுங்களை மட்டும் அள வச்சுட்டே இருக்குமாம். அப்போ அம்மா கிட்ட இருந்து பொண்ணை தனியா பிரிச்சிரும். அப்புறம் பிரிச்சு அந்த பொண்ணை கொன்னு அதோட ரத்தத்தை குடிக்குமாமாம். அதுக்காக அந்த காலத்துல மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா யோசிச்சு என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா இந்த ஃபெசூசா பேய் இருக்குதுல்ல அதான் வெட்டுக்கிளி கேங்கோட சுத்திட்டு தெரியும்னு அதை அந்த லெமஸ்டோ பேய்க மேல ஃபைட்டுக்கு விடுவாங்களாம். அப்படின்னா லெமஸ்டோ எப்பவும் மனுஷங்க கூட கிளுகிளு விளையாட்டு விளையாடி ரத்த பந்தத்தை பிரிச்சு ரத்தத்தை குடிச்சு எல்லாமே ரொம்ப பயமுறுத்தும். ஆனா இந்த ஃபெசூசா பேய் அப்படி இல்ல. ஏதோ காலையிலேயே எந்திரிச்சு கேங்கா வெட்டுக்கிளியோட ஊர் சுத்திட்டு தெரியும். அதனால இந்த மனுஷங்க ஃபெசூசாக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்கல. அந்த காலத்துல இந்த ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் ஃபெசூசா பேய கையெடுத்து கும்பிட்டு அந்த லெமஸ்டோ டொமேட்டோ முகம் வச்சது உன்னோட பெரிய புளுத்தி நினைச்சிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி லெமஸ்டோ மேல ஃபெசூசாக்கு கோவம் வர்ற மாதிரி பண்ணுவாங்களாம். இந்த பேய்களுக்குன்னு ஸ்டார்டிங்ல எந்த சொத்து தகராறோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ வழி பிரச்சனையோ இல்ல. இந்த மனுஷன் தான் சண்டையை மூட்டி விட்டு இருக்குது. இப்ப இவங்க 2 பேட்சும் சண்டையில பிஸியானா அந்த லெமஸ்டோ பேய் ஊர்ல இருக்கிற லேடி சமாச்சாரத்துக்கு வராது இல்ல. அதான் கதை. இப்படியே நாளெல்லாம் போய் லாஸ்டா எல்லா பேயும் மாயமா மறைஞ்சிடுச்சு. இப்ப இவங்க அந்த கால மனுஷங்க கிரியேட் பண்ண ஸ்டாச்சு எல்லாத்தையும் தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட ஹெட் இருக்கிறாருல இவர் எப்படியே முன்னாடி நடந்து போற டைம் ஒரு ஃபெசூசாவோட ஸ்டாச்சு தெரியுது. அதே டைம் இவர் அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி பாக்குறாரு. அப்ப அங்க 2 தெருநாய் சண்டை போட்டுட்டு இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி சைகையில ஏதோ காட்டுறாங்களாமா. இந்த 2 பேயும் பழைய மாதிரி திரும்ப வந்துடுச்சு. வந்து தெருநாய் மாதிரி சண்டை போடுதுன்னு. தெருநாய்னா ஏதோ பட் அங்க தெருநாய் தானே சண்டை போடுது. இப்படி நமக்கு அங்க பேய் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதும் இப்ப அங்க சீனை கட் பண்ணி கேமரா எல்லாத்தையும் ஜார்ஜ் டவுனுக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்ப நமக்கு இங்க மேல நிக்கிற மெக்னைல காட்டுவாங்க. இந்த மேலனில் மெக்னைல் வேற யாரும் இல்ல. இது ஒரு ஸ்டூடெண்ட். கொஞ்சம் ஏஜ் அதிகமா இருக்கிற மாதிரி இல்ல. அப்படின்னா இது ரியல் ஸ்டூடெண்ட் இல்ல. ஒரு மூவில ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். இங்க ஷூட்டிங் நடக்குது. இவர் தான் ஃபிலிம் டைரக்டர். நம்ம மெக்னைலுக்கு 12 இயர்ஸ் ஓல்டு பொண்ணு ஒன்று இருக்குது. மெக்னைலோட பொண்ணு நேம் ரீகன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மெக்னைலுக்கும் அவங்க பொண்ணுக்கும் இருக்கிற பாண்டை காட்டுவாங்க. அப்படின்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இவங்க இப்படியே விளையாடிட்டு இருக்கிற டைம்ல இப்ப அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவோட ஒரு ஓஜா போர்டு கிடைக்குது. ஓஜா போர்டு தெரியும் இல்ல. இதை முன்னாடி வச்சு எல்லாரும் பின்னாடி கும்பலா உட்காந்து ஏய் பேய் ஏய் கிச்சன்ல இருக்கிறியா பாத்ரூம்ல இருக்கிறியா ரூம்ல இருக்கிறியான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. லாஸ்ட் அந்த 7 பேயும் வெக்கமே இல்லாம மனுஷங்க கூட விளையாடிட்டு தெரியும். இப்போ ரீகன் கேக்குது இந்த போர்டை வச்சு என்ன பண்ணுவேன் உனக்கு எங்க கிடைச்சது இனிமே டெய்லி நான் இது கூடவே விளையாடுவேன்னு சொல்லுது. அதுக்கு நம்ம மேலனில் சொல்லுது அச்சோ இது ஒருத்தங்க விளையாடுற கேம் இல்லமா ஒருத்தங்க மட்டும் விளையாட முடியாதுன்னு சொல்லுது. உடனே இந்த புடலங்கா உனக்கு யார் சொன்னா ஒருத்தங்க விளையாட முடியாதுன்னு கிரிப்ட்னு ஒரு பேய் இருக்குது அது கூட நான் டெய்லி விளையாடுவேன்னு சொல்லுது. அந்த வார்த்தையை கேட்டது அவங்க அம்மா எல்லாத்துலயும் புடலங்காக்கு விளையாட்டு கூடிடுச்சு. நம்ம 2 பேரும் உட்காந்து கேம் விளையாடலாம். இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும்னு எனக்கு சொல்லி கூடன்னு கேக்குறாங்க. தென் கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த போர்ட்ல இருக்கிற காயின் தானாவே ஆப்போசிட் சைட் போகுது. அதை பார்த்து அவங்க அம்மா அவசரம் எல்லாத்துலயும் அவங்க அப்பன மாதிரி அவசரம்னு சிரிச்சுக்கிட்டு உனக்கு நீ விளையாடணும்னு நினைக்கிற அதனாலதான் இப்படி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. எனக்கும் உங்க கூட விளையாடணும்னு தான் இருக்குது. பட் நான் கேப்டன் ஹவுடி கூட டெய்லி விளையாடுறேன் இல்ல அதனால அதுக்கு நீ இந்த விளையாட்டை விளையாடுறது பிடிக்கலன்னு சொல்லுது. அதுக்கு உங்க அம்மா எப்பா போதும் உனக்கு என் கூட விளையாட விருப்பம் இல்லைன்னா சொல்லிரு அதை விட்டுட்டு என்ன இப்படி பயமுறுத்தாதன்னு சொல்லி படுக்க போகுது. அப்படி படுத்த பிறகு நடு ராத்திரி 12 மணிக்கு ஒரு போன் கால் வருது. டைரக்டர் கால் பண்ணிருக்காரு. நீ சீக்கிரம் ஷூட்டிங் வந்துரு உனக்கு மேக்கப் பண்ணவே 3 மணி நேரம் ஆகும்னு காலை கட் பண்ணிட்டாரு. அந்த ரிசீவரை அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா ஷாக்கு. ஏன்னா இவங்க பொண்ணு இங்க படுத்திருக்குது. பக்கத்துல அவங்க பொண்ணு தானடா படுத்திருக்குது. எதுக்கு இப்படி பேய பார்த்த மாதிரி பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல. ஆல்ரெடி இந்த ஃபாரின்காரங்களுக்கு ஒரு தொற்று நோய் இருக்குது தெரியும் இல்ல. பெரிய பெரிய பில்டிங்கா கட்டி அதுல பெரிய பெரிய ரூமா கட்டி அதுல ரூமை செப்பரேட்டா பிரிச்சு தனித்தனியா படுத்திருப்பாங்க. இப்ப இவங்க அவங்க பொண்ணு கிட்ட கேக்குறாங்க ஏமா இங்க படுத்திருக்கிறன்னு. அதுக்கு அவங்க பொண்ணு சொல்லுது என் ரூம்ல இருக்கிற பெட்டு டபக்குன்னு மேல கீழேன்னு ஆடுது. அதனால அதுல படுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. அதனாலதான் இங்க
வந்தேன்னு சொல்லுது. அப்ப நம்ம மெக்னைல் அவங்க பொண்ணை அங்கேயே படுக்க வச்சுட்டு வெளியே வந்து அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டே தெரியுது. தென் நெக்ஸ்ட் டே மெக்னைல் அவங்களோட பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க. அப்ப அந்த டாக்டர் ரீகனை செக் பண்ணிட்டு இருக்கிற டைம் இந்த படலங்க அந்த டாக்டர் டே ஜாங்கிரி வாயா உன் டிகிரி எங்க இருந்து ஆட்டைய போட்ட நீ இது என்னடா ட்ரீட்மெண்ட்னு டாக்டர் திட்டிக்கிட்டே இருக்குது. தென் டாக்டர் செக் பண்ண பிறகு சொல்றாரு உங்க பொண்ணு சைக்கலாஜிக்கலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்குது. இதனால அதோட 7.5 பேச்செல்லாம் அதிகமாயிருச்சு, அப்புறம் கோவம் அதிகமாயிருச்சு, டிப்ரெஷன் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த மெக்னைல் டாக்டர் கிட்ட வாயமோடு எல்லாம் போய் என் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த கான்பிடென்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் எதுக்காக ஹாஸ்பிட்டல்? ஓகே லாஸ்ட் அந்த டாக்டர் சொல்றாரு உங்க குழந்தை ரொம்ப நாளாவே தனியாவே இருக்கிறா, அவங்க அப்பாவை கூட அவ பார்க்கல, அதுதான் இந்த டிப்ரெஷனுக்கான ரீசன் சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன் நமக்கு ஃபாதர் கிறிஸ காட்டுவாங்க. இவர் ஒரு சர்ச்ல ஃபாதர். பாவம் ஃபாதர் கிறிஸோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நம்மளால நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால ஃபாதர் கிறிஸ் ரொம்ப சேடா ஃபீல் பண்றாரு. தென் சீனை ஹாஸ்பிட்டல்ல கட் பண்ணி மெக்னைல் வீட்டுல பெரிய பார்ட்டில ஸ்டார்ட் ஆகுது. இங்க எல்லாரும் அடிச்சுட்டா லாட்ரின்னு பீப்பாவா ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரீகன் நீங்க வந்து ஆட்டு மந்த மாதிரி எல்லாரும் பார்ட்டி வந்திருக்கீங்கல்ல, என் அப்பாவை ஏன் கூட்டிட்டு வரலன்னு கேக்குது. அந்த டைம் ஃபாஸ்டா மெக்னைல் அங்க வந்து ரீகனை ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சு எதுக்காக நீ ரொம்ப பயப்படாத, இங்க படு, ஏதாவதுன்னா என்ன கூப்பிடு, சாரி நல்லா சத்தமா கத்து, ஏன்னா ஓ ரூமுக்கும் யார் ரூமுக்கும் கேப் அந்த மாதிரின்னு படுக்க வைக்குது. தென் அங்க இருந்து வெளியே போறாங்க. அந்த 7.5 பேய்க்கு என்ன இலவுதான் வேணுமோ, எதுக்கு திரும்ப திரும்ப அந்த பெட் அப்படி இப்படின்னு பண்ணுது, இதுக்கு நார்மல் பேயே பரவாயில்ல, அதுக்கு பாட்டுக்கு ஒரு சைட்லயோ இல்லனா பெட்டு கீழே படுத்திருக்கும். இது பிஹெச்டி பேயின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவர் ஆக்ஷன், வந்தமா பாடியை விட்டு பாடி போனமா, நம்ம வந்த வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். இதுக்கு தான் இந்த 7.5 பேய்ங்கனால எனக்கு பிடிக்காது. இதுக்கு நம்ம பெசோசா பேய் எவ்வளவு பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாய்ப்பை பொறுத்து 100-200 கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம ரீகனோட சவுண்ட் கேட்டு அவங்க அம்மா ஃபாஸ்டா வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா அந்த பெட்டை டபக்குன்னு இதுதான் ஆட்டிக்கிட்டே இருக்குது. இப்ப இவங்களுக்கு இங்க என்ன ஆகுதுன்னே ஒன்னும் தெரியல. அதனால ரீகனை கூட்டிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போறாங்க. டாக்டரும் திரும்ப என்னெல்லாமோ டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவ்வளவு டெஸ்ட்டுக்கு பிறகு அந்த டாக்டருக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாம் நார்மலா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்ப டாக்டர் மெக்னைல் கிட்ட ஒன்னும் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் தேவைன்னு சொல்றாரு. அப்படியே நாள் போக போக ரீகனோட கஷ்டம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. இன்னும் நாள் போக போக பயங்கரமா பெட்ல இருந்து பறக்க எல்லாம் வைக்குது. அதுக்கு பிறகு அது இந்த 7.5 உங்களுக்கு இப்ப என்ன வேணும், எங்கேயாச்சும் எக்ஸிபிஷன் இருந்துச்சுன்னா இதை எடுத்துட்டு போங்க, இதோட ஓவர் ஆக்டிங் தாங்கல. இப்ப இந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அதே டைம் அந்த டாக்டரும் அங்க வந்துட்டாரு. இப்ப இந்த பாருங்க அந்த இளவு டாக்டர் பாக்குறத, அது ஏதோ ஜெயிண்ட் வீல்ல ரைடுக்கு போன மாதிரி எதையாவது பண்ணி தொலைங்க அது கொல்ல முன்னாடி. இப்படியே இவனுங்க பார்த்து லாஸ்டா அந்த குழந்தை பேயாவே மாறிடுச்சு. இப்ப என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக டாக்டர் பக்கத்துல வர்றாரு. அந்த பேய் அவரோட வாயிலே ஒண்ணு வைக்குது. பாவம் டாக்டர். இப்ப டாக்டர் எப்படியோ அந்த குழந்தைய பிடிச்சி மயக்கம் வர்ற இன்ஜெக்ஷனை போட்டு பேய பார்டர் தாண்ட விடாம கண்ட்ரோல்ல வைக்கிறாங்க. இப்ப நம்ம மெக்னைல் அந்த டாக்டர் கார்ல ஏத்தி அவர் வீட்டுல டிராப் பண்ணிட்டு திரும்ப இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப இவங்க வீட்டுக்கு வர முன்னாடி இங்க வேற ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. நம்ம மெக்னைல் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த டைரக்டர் நம்ம மெக்னைலோட வீட்டு டெரஸ்ல இருந்து கீழே குதிச்சு செத்துட்டாராமாம். அவருக்காக இந்த டைம்ல வீட்டுக்கு வந்தாரோ. இப்போ மெக்னைலுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. ரீகனுக்கு என்னாச்சுன்னு ஃபுல்லா பயந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருக்குது. எம்மா அங்க பாருங்க எப்படி வருதுன்னு, இந்த பொங்கி பொங்கி லாஸ்டா இப்படி வருது. இந்த வெங்காயத்துக்கு நார்மலா நடக்கலாம் இல்ல. ஓகே இதை இப்ப பார்த்த மெக்னைல் ஃபாஸ்டா டாக்டரை கூப்பிடுது. இப்ப அங்க அந்த டாக்டர் ரீகனை தூக்கிட்டு எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர் இங்க வந்து ரீகனை ஃபுல்லா செக் பண்ணாலுமே கூட எதுவும் தெரியல. இதோட நோய் தான் என்னன்னு டாக்டர் எல்லாம் கன்ஃபியூஷன். எப்படியும் இவங்க டாக்டர் இல்ல, அதனால பேய் பிடிச்சிருக்குது, ஒரு மந்திரவாதியை பாருங்கன்னு இவங்க வியாபாரத்துக்கு எடுத்துக்க இவங்களுக்கே மனசு இல்ல. இப்ப இந்த குழந்தை இப்படியே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து பயந்து சரி உங்க குழந்தைக்கு பேய் மாதிரி ஏதோ பட்டும் படாம பாதிச்சிருக்குதுன்னு இப்படி பட்டும் படாம மெக்னைலுக்கு சொல்றாங்க. இப்ப இந்த குழந்தைக்கு எக்ஸிசிசம் பண்ணலாம்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அப்படின்னா அது பேய விரட்டுற ஒரு ப்ராசஸ். அதை எங்க சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் எல்லாம் பண்ணுவாங்களாமாம். அதுக்காக இவங்க ஒருத்தரை மீட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்ப இவரு டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதே டைம் இந்த சைடு ரீகனோட ரூம்ல பயங்கரமா கத்துற சவுண்ட் எல்லாம் கேக்குது. இந்த மெக்னைல் ஃபுல்லா பொண்ணை தனியா விட்டுட்டு இதான் சான்ஸ்னு சுத்திட்டு தெரியுது. இப்ப இவங்க சவுண்ட கேட்டு ஃபாஸ்டா போய் பாக்குற டைம் பாவம் அந்த குழந்தை உள்ள இருக்கிற பேய் ஒரு கத்தி எடுத்து தனக்கு தானாவே குத்திட்டு இருக்குது. அதுக்கு பிறகு ரீகன் அங்க இருந்து எந்திரிச்சு வந்து எவ்வா அங்க பாருங்க அவங்க அம்மாவுக்கு ஒரு குத்து விட்டு அவங்கள கீழே விழ வைக்குது. அதோட விடாம கீழே விழுந்த அம்மா மேல அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட ட்ரை பண்ணுது. அவங்க அம்மா அப்படி இப்படின்னு எப்படியோ தப்பிச்சிருச்சு. அதே டைம் எப்பா நான் போறேன் அந்த குழந்தை அந்த பேய் அப்படியே அதோட தலைய திருப்பி செத்த டைரக்டரோட வாய்ஸ்ல பேசுது. உன் பொண்ணு என்ன பண்ணிருக்கிறா பாருன்னு. இப்ப இந்த மெக்னைலுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. உடனே ஃபாஸ்ட் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே சர்ச் ஃபாதரை மீட் பண்ண வருது. சர்ச் ஃபாதரை மீட் பண்ண வந்த மாதிரி இல்லையே. இதுக்கு நான் ஒன்னும் சொல்லல. பிலிம் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபாதரை பார்த்தோம் இல்ல, அவர் தான் இவர்கிட்ட இவங்க வந்து இப்ப ரொம்ப அழுது நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல இவர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மதிக்கல. பட் அதுக்கு பிறகு இவங்க கொஞ்சம் அழுததும் சம்மதிச்சுட்டாரு. நெக்ஸ்ட் அந்த குழந்தைய பார்க்க இந்த சர்ச் ஃபாதர் வர்றாரு. அட பாவிங்களா, பால் பாக்கெட்ல பால்ல செஞ்ச பொம்மை
மாதிரி இருந்த பாப்பா இப்ப வெறுமனை கிழிச்ச பால் பாக்கெட் மாதிரி ஆக்கிடுச்சு இந்த வெண்ணெய். அந்த பேய் இப்ப ஃபுல்லா இந்த குழந்தைக்கு மேலதான் இருக்குது. சர்ச் ஃபாதர் இந்த குழந்தைய இங்க வந்து பார்த்ததும் அந்த பேய் சொல்லுது, உன் அம்மா செத்துருச்சு இல்ல, எனக்கு தெரியும்னு இரிட்டேட் பண்ணுது. எவ்வாடா இதுக்கு ஜெனரல் நாலேஜ் பயங்கரமா இருக்குது போலயேன்னு கண்டிப்பா இதுக்கு டெஸ்ட் இருக்குன்னு பிக்ஸ் ஆகிட்டாரு. அப்படின்னா எக்ஸிசிசம் பண்ணணும்னு. பட் அப்படி ஒருத்தங்களுக்கு பண்ணணும்னா சர்ச்ல இருந்து பெர்மிஷன் வாங்கணும். இதுக்கெல்லாம் இங்க இருக்கிற சர்ச்ல ஈஸியா பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நிறைய ப்ரூஃப் கொடுக்கணும். அப்படின்னா இந்த பொண்ணுக்குள்ள பேய் இருக்கிறதாவும் இந்த பொண்ணு பேய் இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணலன்னு கிளியரா ப்ரூஃப் கொடுக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த பேய் கதை தெரியும், பட் நம்ம எதுவும் சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல. அதனால சர்ச் ஃபாதர் எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது கூடவே அந்த பேய் பேசுற டைம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாரு. அந்த ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் இவர் கேக்குறப்போ பிலிம் ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வந்தாருல மெரின், அதான் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஹெட், அவரை பத்தியும் அந்த பேய் பேசிருக்குது. இப்ப இப்படி இந்த ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி சர்ச்காரங்கள்ட்ட காட்டினதும் அவங்க எக்ஸிசிசம்க்கு சம்மதிக்கிறாங்க. அப்படியே சம்மதத்தோட சொல்றாங்க, இதை நடத்துறதுக்கு உனக்கு வயசு பத்தாது, சோ ஏஜ்டு பர்சன் ஒருத்தர் வேணும், அப்ப நான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு இவரை கூப்பிடுறாங்க. என்னடா இவரு தோண்டி தோண்டி கண்டுபிடிக்கிறவர் இல்லன்னு தோணலாம், ஆனா இவர் அதெல்லாம் ஒரு ஹாபியா மட்டும் தான் பண்றாரு. உண்மையா இவர் ஒரு சர்ச் ஃபாதர். இப்ப இந்த பெரிய ஃபாதர் மெரின் சின்ன ஃபாதரை மீட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து மெக்னேலோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த குழந்தைய அதான் பேய பார்க்க போறாங்க. அந்த டைம் அந்த பேய் சத்தம் போட்டு கத்து கத்துன்னு கத்தி, எவன்டா நீங்க கேட்டு திறந்திருந்தா போதுமே எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துருவீங்க, ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுல உங்களுக்கு என்னடா வேலைன்னு கத்திக்கிட்டே இருக்குது. அதோட சத்தத்தை கேட்ட பெரிய ஃபாதர், எப்பா ஃபுல் ஃபார்ம்ல இருக்குது, இனிமே லேட் பண்ண கூடாதுன்னு அந்த ரூமுக்கு போய் ப்ராசஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணி ஆக்ஷன்ல இறங்குறாங்க. ஏய் ஊன்னு கத்திக்கிட்டே இருக்குது, சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த பேய் இந்த யங் ஃபாதர் திட்டிக்கிட்டே இருக்குது, டேய் ஏழ்ற நீ முன்னாடி தனியா வந்த, இப்ப பின்னாடி ஒரு பெருசை கூட்டிட்டு வந்திருக்கிற, யாருடா நீங்க எல்லாம் எதுக்காக இப்படி வரீங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இவங்க இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும்னு. அதே டைம் பெட்டையும் டபக்கு டபக்குன்னு பண்ணது அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் தான். இப்போ டபக்கு டபக்கு சரிப்பட்டு வராதுன்னு மெதுவா மேல பறக்குது. பட் இதெல்லாம் இவங்களுக்கு நார்மல் இல்ல, அதனால இவங்க எதையும் கண்டுக்கல. அப்புறம் கொஞ்ச டைம்ல பெட் கீழே வந்து அந்த கோஸ்ட் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பறக்க வைக்குது. அப்புறம் இந்த ஏழ்றைங்களை விடவே கூடாதுன்னு கையில இருக்கிற ரோப்ல இருந்து எல்லாம் வெளியே வந்து மந்திரமா போடுறா அப்படின்னு காத்துல பறக்குது. என்ன இலவ மந்திரத்தை போட்டாங்களே என்னமா ஃபுல் ஃபார்ம்ல இருக்குது. இப்போ விடாம மந்திரத்தை சொல்லி அந்த பேய நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த ப்ராசஸ்ல இருந்த மெரின் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. இப்போ இந்த யங் ஃபாதர் மட்டும் ப்ராசஸை கண்டினியூ பண்றாரு. அப்ப அந்த பேய், உன் அம்மா சும்மா சாகலடா சனியன, நீ தான் ஒன்னாலதான் அது செத்துச்சு, நீ அதை சரியா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கல அது இதுன்னு சொல்லி இவரை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பண்ணி அந்த ரூம்ல இருந்து வெளியே போக வச்சுட்டு இப்போ இவரு வெளியே போய் ஒரு மசாலா டீ குடிச்சிட்டு வர கேப்பே கொடுக்காம அந்த பெரிய ஃபாதரை இந்த பேய் கொன்னுடுச்சு. இப்ப இதை பார்த்த யங் ஃபாதர் கோவத்தோட, உனக்கு அவ்வளோ பவர் இருந்தா அவ்வளோ தம் இருந்தா அந்த சின்ன குழந்தையோட பாடியை விட்டு என் பாடிக்குள்ள வா பார்க்கலான்னு சொல்றாரு. ஓ சின்ன குழந்தைக்குள்ள இருந்ததுனால சின்னதுன்னு நினைச்சியா பாரிப்போன்னு ஃபாஸ்டா இந்த ஃபாதருக்குள்ள வந்துருச்சு. இப்ப இவரு பாருவான் வேலையை முடிக்கிறேன்னு அந்த பில்டிங் மேல இருந்து விண்டோ உடைச்சு கீழே குதிச்சுட்டாரு. இந்த ஃபாதரு அந்த பேய் நினைச்சாரா இல்ல மனுஷன் நினைச்சாரா? பில்டிங்ல இருந்து குதிச்சா பேய் எப்படி சாகும்? ஓகே இவங்க அந்த ஃபாதர் கூடவே பேயும் போன மாதிரி காட்டுறாங்க. தென் கொஞ்சம் டேஸ்க்கு பிறகு நம்ம ரீகனை பாருங்க எப்படி இருக்குதுன்னு, யாருன்னே அடையாளம் தெரியல. இப்போ எல்லாம் ஓகே ஆயிருச்சு. அதனால அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் வீடை காலி பண்ணி இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கு எதுக்குடா ஸ்டார்டிங்ல ஃபெசாசோ லெமஸ்டோன் எல்லாத்தையும் காட்டுனீங்க? ஏதோ எனக்கும் ஒன்றும் தெரியலங்க. சரி இதான் இன்னைக்கு ஃபிலிம். வீடியோ விட்டு வெளியே போறீங்கல்ல? ஓகே இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.